தலைநகர் டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். வன்முறைகள் இன்றி அமைதியாக நடைபெற்று முடிந்தது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. மாலை 5 மணி நிலவரப்படி 57.70% வாக்குகள் பதிவானதாக தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 64% வாக்குகள் பதிவானதாக தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சியினர் இடையே வாக்குவாதம். 40 வாக்குச்சாவடிகளில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர்கள். அரசு பள்ளி ஆசிரியர்கள் 3வரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஆசிரியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெற்றோர் போராட்டம். குற்றம் செய்த ஆசிரியர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி கர்ப்பமாக இருந்ததாக அதிர்ச்சி தகவல். ஆசிரியர்கள் தன் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி பரபரப்பு வாக்குமூலம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக வெளியான தகவல் பொய்யானது. மாணவிக்கு உரிய மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் கிருஷ்ணகிரி ஆட்சியர் தினேஷ்குமார் விளக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிக்கு நடைபெற்ற கொடூரத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பள்ளி குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலும் தோல்வி. குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தல். சிவகங்கை அருகே பள்ளி மாணவிகளிடம் ஆபாச செய்கை காண்பித்த 7 பேர் கைது. பெற்றோர் அளித்த புகாரில் மானாமதுரை போலீசார் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் கோவில் புலிக்குத்தி பட்டாசு ஆலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழப்பு. உயிரிழந்த பெண்ணிற்கு குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. விருதுநகர் கோவில் புலிக்குத்தி பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக போர்மேன் கைது. தலைமறைவாக இருக்கும் ஆலை உரிமையாளருக்கு காவல்துறை வலைவீச்சு. திருப்பரங்குன்றத்தில் அமைதியை குலைக்க வெளியூர் நபர்கள் முயற்சிப்பதாக ஆட்சியர் குற்றச்சாட்டு. மத நல்லிணக்கத்தை பேண அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் அளவு 10 மெட்ரிக் டன்னை தாண்டியது. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 2450 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சர் சங்கரபாணி தகவல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 900 கோடி ரூபாயில்
தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்யும் மில்கி மிஸ்ட் நிறுவனம் 1777 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல். சமூக ஆர்வலர் ஜபகர் அலி கொலை வழக்கில் கைதானவர்களின் வீடுகளில் நடைபெற்ற சிபிசிஐடி சோதனை நிறைவு. வழக்கு தொடர்பாக பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். மதுரை முல்லை நகரில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திமுக இளைஞரணி அலுவலகம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள அலுவலகத்தை இடித்து அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. உதகையில் வனப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் காட்டுத்தீ. தீயை அணைக்கும் பணியில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை தீவிரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு கல்லூரிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரி மாணவர்கள் போராட்டம். கல்லூரி வாயில் முன்பு அரசு பேருந்தை சிறைபிடித்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலை மறியல். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கடையில் தீ விபத்து. தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் அருகில் உள்ள கடைகளுக்கும் பரவாமல் தடுக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக வெங்கடாச்சாரி லட்சுமி நாராயணன், பெரியசாமி வடமாலை நியமனம். ஏற்கனவே கூடுதல் நீதிபதிகளாக இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஒப்புதல். சென்னை விமான நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து கடத்தி வந்த நபரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 104 பேர் நாடு திரும்பினர். அந்நாட்டு ராணுவ விமானம் மூலம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வருகை. ஏஐ செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று ஊழியர்களுக்கு மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தல். அரசின் தரவுகள் திருடப்படலாம் என்பதால் நடவடிக்கை என தகவல். தலித்துகள் சிறுபான்மையினரின் எண்ணிக்கையை அடையாளம் காண இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. கேரளாவில் கிணற்றில் தவறி விழுந்த கணவனை காப்பாற்ற கயிறு கட்டி இறங்கிய பெண். தீயணைப்பு துறையினரின் உதவியால் இருவரும் பத்திரமாக மீட்பு. காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றி சொந்தமாக்கிக் கொள்ளும். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சால் பரபரப்பு. ஐசிசி T20 தரவரிசையில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேற்றம். பந்துவீச்சாளர் பட்டியலில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 3ஆம் இடம் பிடித்தார்.